ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து தமிழ் வெபினார் சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ண போகிறது வந்து ஸ்க்ராட்ச் அனிமேஷன்ஸ் அண்ட் கேமிங்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அட்டல் லேபில் வந்து ஸ்க்ராட்சோட பேசிக்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டினோ வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் த்ரூ S4A, ஸ்க்ராட்ச் ஃபார் ஆர்டினோ. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்சோட பேசிக்ஸ் வந்து தெரியும். பட் நம்ம இந்த செஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கம்ப்ளீட் ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அனிமேஷன்ஸ் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, தென் யூஸிங் ஸ்க்ராட்ச் ஹவு டு க்ரியேட் கேம்ஸ். ஓகேவா? ஸோ கேமிங் வந்து எப்படி நீங்கள் வந்து கேம்ஸ் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் விளாட்றீங்களா, ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வந்து எப்படி நம்ம ஸ்க்ராட்சை வந்து யூஸ் பண்ணி சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணுறது. தென் நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் வந்து நிறைய படிப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து படிச்சிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் வந்து வீக்லி மேகசின்ஸில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். சிறுவர் மலர், வாரமலர், இல்லை ஏதாச்சும் ஒரு மேகசின்ஸ், ஸ்டோரி மேகசின்ஸ் வந்து நிறைய படிச்சிடலாம், புக் கூட படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ராட்சில் வந்து க்ரியேட் பண்ணுறது, ஸோ இன்னோவேட்டிவாக எப்படி வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த செஷனில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்க்ராட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துன்னா அதில் வந்து 2 வெர்ஷன் வந்துருக்கு. ஒன்று வந்து ஆன்லைன், இன்னொன்று வந்து ஆஃப்லைன். ஸோ 2க்கு டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் அப்படியே நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்சோட வெப்சைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே வந்து வந்துடும். ஓகேவா? scratch.mit.edu. ஸோ MITங்கிறது மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ அங்கே யூஎஸில் இருக்க MIT வந்து அஃபீஷியலாக வந்து ஃப்ரீயாக வந்து அஃபர் பண்ணுறாங்க, ஓப்பன் சோர்ஸ். ஸோ அதனால் வந்து யார் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து லோக்கலில் வந்து சேவ் ஆகும். இதே நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் ஆன்லைனில் சேவ் ஆகும். யூ கேன் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் யாருனாலுமே நீங்கள் பண்ணதை வந்து வியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் சஜஷன் சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதிலே பாருங்கள், ஸ்க்ராட்சில் வந்து இமேஜின், ப்ரோக்ராம் அண்ட் ஷேர், இது 3மே வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து இமேஜின். ஸோ வந்து நமக்கு ஸ்க்ராட்சில் என்னென்ன இருக்குது, அதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நமக்கு வந்து இமேஜினேஷன் தாட் வந்து நமக்கு வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் செக்ஷன் வந்து பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு நாலேஜை வந்து நம்ம எவ்வளோக்கு ஷேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளும் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணால் தான் மற்றவங்க ஷேர் பண்ணுற விஷயமும் நமக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸ்க்ராட்சோட மெயின் கான்செப்ட், இமேஜின், ப்ரோக்ராம் அண்ட் ஷேர். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்க்ராட்சை வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா, நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள்கிட்ட வந்து லேப்டாப் இல்லைனா வந்து டெஸ்க்டாப் வீட்டில் வந்து சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணலாம். பட் நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் சிஸ்டமில் சேவ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் ஷேர் பண்ணால் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெட்டு தேவையில்லை, நீங்களாம் வந்து ஓனாக வந்து பண்ணிக்கலாம். இது ஒன்று. இல்லை என்கிட்ட வந்து மொபைல் தான் இருக்குது, இல்லை வந்து எனக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன், சிஸ்டமில் வந்து ஸ்பேஸ் இல்லை, அந்த மாதிரினா பெஸ்ட்டு சஜஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள். எனக்கு கேட்டால் வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன்லேயே சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து நோ டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால் வந்து நம்ம எவ்வளோ டேட்டா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட்குள்ளே வந்து போயிடும். ஓகேவா? இன்னொன்று, நம்ம ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் ஆன்லைன்னா எப்போயுமே வந்து அப் டு டேட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் உள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து என்னென்னா ஜாயின் ஸ்க்ராட்ச், சைன்இன், இந்த 2 ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஸ்க்ராட்ச் வி ஷுட் ஹேவ் ப்ரொஃபைல் இன் ஸ்க்ராட்ச். நமக்கு எப்படி வந்து மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கோ அதே மாதிரி ஸ்க்ராட்ச்லேயே வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணவங்க அந்த மெயில் ஐடியை நீங்கள் வந்து ஜாயின் ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா ஜாயின் ஸ்க்ராட்ச் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்க்ராட்சில் வந்து நீங்கள் ஜாயின் கொடுத்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா சைன்இன் யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஓகேவா? ஓகே. மெயில் ஐடி கண்டிப்பாக வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ மெயில் ஐடி இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து ஸ்க்ராட்சில் வந்து ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதனால் மெயில் ஐடி வந்து மஸ்ட்டு. சின்ன பசங்களுக்கு வந்து மெயில் ஐடி இல்லைன்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் நேமில் வந்து மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ ஆன்லைனில் வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் வந்து முக்கியம். ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைமில் எப்போல்லாம் இருக்கோ நீங்கள் அப்போல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம் செஞ்சுட்டோன்னா நம்மளோட ஒர்க்கெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து டிஃபால்ட்டாக சேவ் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் ஸ்க்ராட்ச். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணல, இதான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஜாயின் ஸ்க்ராட்ச் வந்து போகணும். ஓகேவா? ஓகே. மெயில் ஐடி அதுக்கு முன்னாடி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம். ஸோ உங்கள் யூசர் நேம் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து யூசர் நேம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ். ஓகேவா? ஸோ தமிழ் 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த யூசர் நேம் இருக்குன்னு சொல்லும். ஸோ ஆல்ரெடி வந்து எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து வேறு நேம் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து காரனேஷன்லாம் படிக்கிறோம். அப்போ வந்து காரனேஷன். ஓகேவா? ஸோ காரனேஷன் தமிழ். ஓகேவா? அப்படின்னு வச்சுட்டா வந்து ஓகே. ஸோ இந்த நேமில் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவைலபிள். ஓகேவா?
ஓகே, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு வந்து ரிமெம்பர். ஸோ வந்து நிறைய பாஸ்வேர்டு நீங்கள் ஜிமெயில் பாஸ்வேர்டெலாம் வந்து ஞாபகம் வச்சுப்பேனா வச்சுக்கோங்க, இல்லைனா நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக மறக்காத மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு. ஓகேவா, ஓகே. ஸோ நான் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றேன். ஸோ ரெண்டுமே வந்து ரிப்பீட்டடாக வந்துருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பாஸ்வேர்டு உங்களோட நேம் வச்சு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு, ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்காதீங்க. டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு நேம் கொடுங்க, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுங்க, மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு கொடுத்தனே செலக்ட் கண்ட்ரின்னு சொல்லியிருக்கோம். நம்மளோட கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ இந்தியா, ஸோ ஐஎன் டைப் பண்ணால் இந்தியான்னு சொல்லி வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து இப்போ வந்து ஸோ ஜனவரி, ஸோ 2000 ஓகே, ஏதாச்சும் ஒரு இயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து நான் வந்து 2008ன்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜெண்டர். ஓகே, ஸோ ஃபீமேல் கொடுப்பீங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. இதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மெயில் ஐடி வந்து கண்டிப்பாக கொடுத்தா தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ மெயில் ஐடி வந்து நான் வந்து இப்போ காரனேசன் தமிழ்னா நீங்கள் உங்கள் ஸ்கூல் நேம்லேயே ஒரு மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணால் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ காரனேசன் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகேவா, நான் இந்த மெயில் ஐடி என்கிட்ட இல்லை, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணுறேன். நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்து வரும், ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு மெயில் வரும். நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்சோட அப்டேட்ஸ், ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் எதாவது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெயில் வந்து வரும். நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ டிக் பண்ணனா டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா எடுத்து விட்ருங்க. உங்களோட தான் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கு எப்போ க்ரியேட் ஆகும்னா இந்த மெயில் ஐடிக்கு, ஸோ இந்த கொடுத்துருக்காங்களா, நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளிக் த லிங்க் ஆன் இமெயில் வி சென்ட். ஸோ உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதை நீங்கள் கொடுத்தா தான் ப்ரொஃபைல் வந்து அத்தரைஸ் ஆகும். அது வரைக்கும் வந்து நான் அத்தரைஸில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ உங்கள் மெயில் ஐடி இப்போ நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்சில் வந்து மெயில் ஐடி வந்துருக்கும். நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிரும். ஓகே, ஓகே. ஸோ கெட் ஸ்டார்டட். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் வந்து இங்கே உங்கள் பேர் வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணுற எல்லா ஒர்க்கும் உங்களோட ஸ்டஃப்பில் வந்து சேவ் ஆயிரும். மை ஸ்டஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ஸ்டஃப்பில் வந்து எல்லாமே வந்து சேவ் ஆயிரும். இல்லை உங்கள் பிக்சர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆன்லைனில் வந்து பிக்சர் வைக்கிறப்ப வந்து ப்ரைவேட்டான பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்க பிக்சர்ஸ் வந்து வைக்காதீங்க. ஓகேவா, ஸோ உங்களோட இதுக்காக. ஸோ இதில் வந்து கேட்குதா கன்ஃபார்ம் யுவர் மெயில் இஸ் எனபிளிங் ஷேரிங். நீங்கள் ஷேர் பண்ணனா கன்ஃபார்ம் பண்ணால் தான் ஷேர் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. இது வந்து டெம்பரரியாக வந்து செலக்ட் பண்ணுது. ஓகேவா, ஓகே. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் வந்து வராது, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம வந்து பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா க்ரியேட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எனபிள் ஆகிரும். ஓகே, ஸோ நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து ஃபாஸ்ட்டு லோட் ஆகலாம், இல்லை வந்து ஸ்லோவாக லோட் ஆகலாம். எல்லாமே வந்து ஆன்லைன் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ப்ராட்பேண்ட், ஸோ லேண்ட்லைன் யூஸ் பண்ணி நெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான நெட்வொர்க் ஸ்பீடு வந்து கிடைக்கும். மொபைல் யூஸ் பண்ணால் சம்டைம் ஸ்லோவாகும், சம்டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ். ஓகேவா, இன்டர்ஃபேஸ் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இதான் வந்து ஸ்க்ராட்சோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா, ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நல்லா வந்து தெரியும், இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ப்ரோக்ராம் செக்ஷன். இதுலேருந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணி இங்கே வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே. இது வந்து ப்ரோக்ராம், இதுதான் வந்து நம்ம எடிட்டபிள் செக்ஷன். இதில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து 1 by 1 வந்து ஆட் பண்ணணும். இது வந்து ஸ்க்ரீன் செக்ஷன். நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோன்னு ப்ரிவ்யூ வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே. இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஸ்ப்ரைட். ஓகேவா, ஸ்ப்ரைட். நீங்கள் வந்து ஏதாச்சும் புதுசாக ஸ்ப்ரைட் பண்ணால் நீங்கள் வந்து கூகுளில் ஸ்ப்ரைட்டுன்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நிறையா வரும். ஓகேவா, நம்ம வந்து 1 by 1 எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு 10 days வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாருமே வந்து ஒரு அனிமேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கணும், ஒரு கேம் க்ரியேட் பண்ணியிருக்கணும். உங்கள் ப்ரொஃபைலில் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூலில் வந்து இருக்கணும். ஆஃப்டர் ஒன்ஸ் நம்ம முடிச்சோடனே நம்ம மற்ற ஸ்கூலுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் இருக்கணும். ஸோ ஒரு செக்ஷனுக்கு ஒருத்தங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு எடுத்தாலுமே இருக்கிற எல்லா அட்டாச் ஸ்கூலுக்கும் நம்ம வந்து கிளாஸ் இருக்க முடியும். ஸோ நம்மளை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அது வேறு. ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக இருப்பாங்க, சொல்லித்தரதுக்கு வந்து கம்மியாக வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ வந்து யாருக்குமே வந்து கம்பல்சரி கிடையாது. ஒரு விஷயம் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப தான் நமக்கு இருக்க டவுட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஓகே. ஸோ ஸ்ப்ரைட். ஓகேவா, ஓகே. இந்த ஸ்ப்ரைட்டை வந்து நம்ம வந்து என்ன வேணால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து என்னென்னா இதில் வந்து மேலே வந்து டுட்டோரியல்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ பல்ப் சிம்பிள் போட்டு ஐக்கானோட இருக்கும் டுட்டோரியல்ஸ்.
அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்குக்கும் ஒரு வீடியோ டியூட்டோரியல் வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பண்ண அது உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஒரு டீச்சர் பக்கத்துல வந்து சொல்லிக் கொடுத்தா என்ன எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கெட்டிங் ஸ்டார்டட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்க. அப்போ தான் வந்து ஸ்க்ராட்சை வச்சு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துடும். இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து கேட்க மட்டும் தான் செய்வீங்க. பட் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் இன்ட்ரோடக்ஷன் வந்து கிடைக்கும். கெட்டிங் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்ஷனில் வந்து டுட்டோரியல் இருக்குது, அனிமேஷன் என்னென்ன இருக்குது, ஆர்ட்டில் என்னென்ன இருக்குது, மியூசிக் என்னென்ன இருக்குது, கேம்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டோரிஸ் என்னென்ன இருக்குது, எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டியது கெட்டிங் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்சில் வந்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து வரும். ஓகேவா? ஸோ ப்ளே பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வரும். ஸோ தெரியுதா? ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன அனிமேஷன்ஸ் இருக்குது, கேம்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஸோ அனிமேஷன்ஸ் பார்த்தீங்களா, மல்டிபிள் அனிமேஷன்ஸ் இருக்குது. எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, லெஃப்ட் சைட்லேருந்து ட்ராக் பண்ணி போட்டுட்டு அதை கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகுது. இல்லைனா வந்து அது கண்ட்ரோல்ஸ் ஃப்ளாகை வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆரமாக இருக்கா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கு வந்து கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஆட் ஏ மூவ் பிளாக் இதை வந்து கொடுக்க சொல்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணணும், மூவ் 10 ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வந்து வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், சே ஹலோ. அதோட கலர் பாருங்கள், பிங்க் வந்து இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், வைலட் இருக்குது. வைலட்டை வந்து சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸாக அதை எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை கிளிக் பண்ணோன்னே அது சொல்லுது. அப்போ நம்மளும் இதை கிளிக் பண்ணுவோம், சொல்லிடுச்சு. ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஆகிற மார்க் கிளிக் த க்ரீன் ஃப்ளாக் டு ஸ்டார்ட். ஓகே, நம்ம இனிமேல் வந்து ஸ்டார்டிங் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து கொடுக்கணும். அப்போ வந்து அது என்ன கலர், ஆரஞ்சு கலர். ஸோ கோ டு ஆரஞ்சு கலர், ஈவெண்ட்ஸில் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, எல்லோவில் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்க்ரீன் கலரை பொறுத்து நமக்கு வந்து கலரிங் வந்து மாறும். ஈவெண்ட்ஸில் வந்து ஃப்ளாக் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து அந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணால் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்து மூவ் 10 ஸ்டெப்ஸ் அண்ட் சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ் கரெக்டாக வந்து ரன் ஆகுது. நீங்கள் எப்போல்லாம் ஃப்ளாக் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த செஷன் ஓகேவா, உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ராட்சில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் நேமை மட்டும் எங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணும். ஓகேவா? ஸோ குரூப்பில் வந்து அன்வான்டாக வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமும் வந்து மானிட்டர் பண்ண முடியாது. ஃபார்வர்ட் மெசேஜ் எதுவுமே வந்து ஷேர் பண்ண வேணாம். எங்களுக்கு குட் மார்னிங் குட் நைட்லாம் வந்து யாருமே சொல்ல வேணாம், நாங்களே வந்து சொல்லிப்போம். ஓகேவா? ஸோ குட் மார்னிங் குட் நைட்டுக்காக நம்ம வந்து குரூப் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து என்ன ஷேர் நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஷேர் பண்ணிங்கன்னா குரூப் போட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரீஜாயின் பண்ண மாட்டேன். ஸோ அலோவ் கிடையாது. ஓகேவா? ஸோ ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போனா தான் எல்லாருமே வந்து மெசேஜ் பார்ப்பாங்க. நம்மளாம் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா மெசேஜ் நிறையா இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுறப்ப முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து தேவையில்லாத மெசேஜ் வேணாம். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன ஒர்க்னா, இப்போ நான் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து சேவ் நவ் கொடுத்துட்டேன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆயிரும். ஓகேவா? இப்போ என்னோடய ப்ரொஃபைலில் போய் பாருங்கள். ஸோ இதில் போய்ட்டு மை ஸ்டஃப் அப்படின்னு போனேன்னா உங்கள் ப்ரொஃபைலில் வந்து சேடு அன்சேடுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சேடு ப்ராஜெக்ட் அன்சேடு ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட்டை எங்களோட ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து உங்களோட ப்ரொஃபைல் மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு உங்கள் மெயிலை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வரும். அது வரைக்கும் ஷேர் ஆப்ஷன் வராது. ஓகேவா? நீங்கள் மெயிலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஷேருன்னு சொல்லி ஆப்ஷன் வந்துடும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ உங்களோட ப்ரொஃபைல். ஓகேவா? ஸோ உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதான் வந்து உங்கள் ப்ரொஃபைல் இப்படி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இதில் வந்து உங்கள் பிக்சர் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அபவுட் மீ உங்களை பற்றி வந்து திங்ஸ் போட்டுக்கோங்க. எதை பற்றி ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி இங்கே வந்து ஹிண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இந்த மேலே வந்து யூஆர்எல் இருக்கா, ஸ்க்ராட்ச் MIT/edu/users/coronation தமிழ் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம், உங்கள் ப்ரொஃபைலை வந்து பார்க்கலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் உங்களுக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி வந்து ஒரு சின்ன அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படி ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம அடுத்த செஷனில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே.